நான் என்ன யூகிக்கிறேன்னா, அவருடைய பிறந்த நாள் 22ஆம் தேதி ஜூன் மாசம் வருது இல்லைங்களா? அதுல இருந்து அவருடைய நேரடி களப்பயணங்கள் தொடரலாம் நான் நினைக்கிறேன். குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் வந்துங்க 4 முனை போட்டி 2026 சட்டமன்ற தேர்தல்ல 4 முனை போட்டியை தான் எதிர்கொள்ளும் போல தெரிகிறது. இன்னைக்கு இருக்கிற ஆஸ் ஆஃப் நவ் சூழலை பார்த்தா திமுக கூட்டணி, பாஜக, அதிமுக, அப்புறம் இன்னும் யார் யார் சேர போறாங்கன்னு தெரியல வரும் மாதங்கள்ல. அதே போல வந்து நாம் தமிழர் கட்சி அவர் சொல்லிட்டாரு, கட்சி தொடங்கினதுல இருந்து இன்னி வரைக்கும் நாங்க தனித்துதான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. தாவேகாவும் இன்னைய வரைக்கும் 2 விஷயத்த விக்கிரவாண்டி மாநாட்டுல இருந்து இதுவரையில கன்சிஸ்டன்டா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சில வருடங்களாக. அதாவது விஜய் அறிவிச்சார் இல்லையா விக்கிரவாண்டி மாநாட்டுல, கொள்கை எதிரி ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படின்னு பாஜகவையும், ஒன்றியத்தில் ஆகக்கூடிய பாஜகவையும், பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்ற அரசியல் எதிரி தமிழகத்தை ஆளக்கூடிய திமுகவும், இவங்க 2 பேரை தவிர யார் கூட வேணா அவங்க சேருவாங்க. அப்படி சேரும் பட்சத்துல அவர்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுப்போம், கூட்டணி ஆட்சியை உறுதி செய்வோம். முதல் முறையா ஒரு அரசியல் கட்சி வெளிப்படையாக பொது வெளியில இப்படி சொன்னது விஜயுடைய கட்சி தான். இப்ப இன்னைக்கு விஜய் இவங்க ஆரம்பத்துல அவரை குறைத்து மதிப்பிட்டார்கள். அவர் ஒரு விஜயகாந்த் மாதிரி இருப்பாரு, அவர் ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பாரு. ஆனா ஆக்சுவலா என்னுடைய கருத்து விஜயகாந்த் விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி தான் ஆக போறாரு. அதாவது எம்ஜிஆருக்கு அடுத்து திரையுலகத்துல இப்ப ஜெயலலிதா வந்தாங்க, ஆனா அது எம்ஜிஆர் கட்டி வச்ச மாளிகையே அவங்க பராமரிச்சாங்க, அதை டெவலப் பண்ணாங்க.